ரீசெண்ட் டேஸில் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு சலிப்பாக இருக்குது. எங்கே வீடியோ எடுத்து எங்கே எடிட் பண்ணி போட்டு என்ன சாப்பிட்டு என்ன தூங்கி என்ன அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல. வீடியோ எடுக்கிறேன், அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது தான். சனிக்கிழமை நைட்டுக்கு இட்லி சுட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டே கிளம்பிட்டோம். ரேஷியோ கேட்டிருந்தீங்க மாவுக்கு. நானே ஒரு டைம் ஒவ்வொரு ரேஷியோ போடுவேங்க. ஒரு டைம் நல்லா வரும், ஒரு டைம் நல்லா வராது. அதை எங்கே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நல்லா வராமல் போயிடுச்சுன்னா, அதனால் நான் பர்ஃபெக்டாக என்றைக்கு செய்கிறனோ அன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன். நைட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மலையனூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆக்சுவலாக லேடிஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. சம் ரீசன்ஸ்னால போஸ்ட்போன் ஆகிடுச்சு. பசங்க வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டில் இட்லி சாப்பிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் ஒரு 11 மணிக்கு நல்லா பசி எடுத்ததுனால ஒரு நைட் ஹோட்டலில் நிறுத்தி அங்கே மறுபடியும் தோசை ஆம்லேட் இதெல்லாமே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவில் போகிறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோவிலுக்கு போகிறப்போ நாங்கள் ஆம்லேட் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அங்கே போயிட்டே கறி சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் பெருசாக தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் பழக்கம் அது. ஓகேவா? பசங்களை ஏமாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர்றது தான் பிளானு. போனோடனே வந்து நான் என்ன நினச்சேன்னா வீக் டேஸ் தானே, கூட்டம் எதுவும் இருக்காது, எதுவும் ஸ்பெஷல் டேவும் கிடையாது, நார்மல் டே தானே நினச்சேன். ஆனால் செம்ம கூட்டமாக இருந்தது கோவிலில். அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது 11:30. சரி, போனோடனே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். இவங்கெல்லாம் வண்டியில் வரக்குள்ளேயே நல்ல தூக்கம், நல்லா தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் தலைவருக்கும் தான் தூக்கமே இல்லாமல் போச்சு. அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க, நான் அவங்களோட வந்து பேசிட்டு வரேன்னா அந்த மாதிரி போனதுனால எங்களால் தூங்க முடியாது. அப்படியே போயிட்டுருந்தோம். இவங்க பாருங்கள், ஏறி உட்கார்ந்தது தான் நேரம். தூக்கம் 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 வாயை பொழந்துக்கிட்டு அங்கே சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை வீட்டில் தூங்கலாம்ல பாப்பாவை சொன்னால் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அந்த நேரத்துக்கே காரப்பொரி சுட சுட போட்டிருந்தாங்களே, அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. நேரம் கெட்ட நேரம், ஆனால் எப்போயாவது ஒரு நாள் தானே சரி வாங்கி சாப்பிட்லான்ட்டு அந்த காரப்பொரியும் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். போய் நல்ல இடமா போட்டு பெட்ஷீட்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்படியே விரித்து போட்டு அங்கேயே ஒரு படுக்கை போட்டாச்சு. ஒரு 2 hours 3 hours போல் அங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் விடிஞ்சிருமா, அதனால் அங்கேருந்து கிளம்பிடலாம். படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சாமி வந்து வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. கருப்பு சாமி வேஷம் போட்டு கூட இன்னொரு சாமியும் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே அவங்கக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு ஒரு 3 மணி போல் எழுந்துட்டோம். 3 மணிக்கெல்லாமே ஏரியா பரபரப்பாகிடுச்சு. எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க குளிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற டைமில் வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போய் சாமி பார்க்கணுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு அது செட்டும் ஆகாது. சாமி பார்க்கணும் அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா நார்மலாக இருக்கிற டேஸில் வேலையோடு கிளம்பி போயிட்டு சாமி பார்த்துருவோம். இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற டைமில் வெளில போயிட்டு தங்கிட்டு எல்லையை தொட்டு கும்பிட்டுட்டு மட்டும் வந்துடுவோம். அதுதான் யூஸ்வலாக பண்ணுவோம். ஏன்னா கூட்டத்தில் நம்மளால் நெரிச்சு இது பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து தூரமாக வரவங்கலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக சாமி பார்த்துருப்பாங்க. நம்மளாம் நினச்சா போயிட்டு வரோம் இல்லையா, அதனால் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் இந்த திஷ்டி கயிறு இருந்துச்சு, அது ஆளுக்கு ஒன்று கட்டிட்டு வந்தோம். யூஸ்வலாக எப்பயுமே கட்டுவோம். அது வந்து அறுத்துக்குச்சு லாஸ்ட் டைம் கட்டிருந்து. அதை கட்டிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் ஒரு ஏரியாவில் வந்து நிறைய மாம்பழ கடை இருக்கும். நாங்கள் இந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது காலையில் 4:30 மணி. அப்போயே வந்து எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாம்பழம்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா, அவங்க அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கக்குள்ளேயே நமக்கு வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு ரகம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு மாம்பழம் வாங்கி வீட்டுக்கு வந்தோடனே மட்டையானது தான். ஏன்னா நைட் ஃபுல்லாக சரியாக தூங்கலைல்ல. காலையில் யாரும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா தூங்கி எழுந்திருக்கும்போது கரெக்டாக மணி வந்து 11:30. சரி, ஒரேடியாக மதிய சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் எழுந்து சிக்கன் இது மாதிரி ஃப்ரை செஞ்சுட்டு, பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தேன். இதுதான் அன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஏன்னா நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்றது தெரியும். அதனால் ஒரே வேலைக்கு மட்டும் திட்டமாக பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு ஃப்ரை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலி ஆகிடும். இல்லாட்டி வந்து அது மீந்து போயிடும். அது யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. நைட்டு என்ன ஃபங்க்ஷன்னா, அங்கே வானூரில் வந்து எங்கள் நெய்பர் அவங்களோட பசங்களுக்கு வந்து காது குத்து. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரே டைமில் வந்து எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் பெரிய குழந்தை கன்சீவாக இருக்கும்போது அவங்களும் ஒரே டைமில் கன்சீவாக இருந்தாங்க. என் பெரிய பாப்பாவும் அவங்க பெரிய பாப்பாவும் ஒரே கிளாஸு. அதுக்கப்புறம் நான் செகண்ட் பாப்பாவுக்கு கன்சீவாக இருக்கும்போது அவங்களும் கன்சீவாக இருந்தாங்க. என் செகண்ட் பாப்பாவும் அவங்க செகண்ட் பாப்பாவும் ஒரே கிளாஸு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் எங்களுக்கு அவங்க ரொம்ப பழக்கம். அதே மாதிரி பசங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ண முடியாது. சாப்பிட்டு என்ன பண்ணோன்னா எல்லோரும் மறுபடியும் படுத்து தூங்கிட்டோம். ஒரு 2 மணி போல் சாப்பாடு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு மணி 4:30 மணி இருக்கும். அப்போ தான் எழுந்தோம்.
ஏன்னா செம்ம டயர்டு, நைட் ஃபுல்லாக வண்டியில் ட்ராவல் பண்ணது, நைட்டு தூக்கம் இல்லாது இது எல்லாமே. ஆனால் பிரியாணி எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருந்தது. 4:30 மணிக்கு போல் எழுந்து 6 மணிக்காக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து இந்த சாரி தான் வேர் பண்ணியிருந்தேன். பெரிய பாப்பா வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிவிட்டு, அதனால் அவங்கள எடுத்துன்னு போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். காது குத்து வந்து வானூர்லேயே ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. கூட வந்து எங்கள் சின்ன மாமியார் சிவகாமி வந்திருந்தாங்க. அவங்களோட அப்படியே அங்கேயே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நாங்கள் தான் வந்து மண்டபத்திலே ரொம்ப ஏர்லியராக போயிருந்தோம். ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இருந்தோம். அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அங்கே டெக்கரேஷனே பண்ண ஆரம்பித்தாங்க. வெயிட் பண்ணி அப்புறம் வரிசையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பிரியாணி தான் அங்கேயுமே போட்டிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவி வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் கிரேவி, ஆனால் கத்திரிக்காய் தான் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தாவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சுட சுட சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சோண்டு ரச சாதமும் சாப்பிட்டு அந்த நாள் வந்து இப்படி தான் எண்டாச்சு. நான் இன்னையிலேருந்து டெய்லி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.